காட்டில் புத்தாண்டு கொண்டாட்டம். நாப்பூர் காட்டுல நாளைக்கு தான் புது வருஷம் ஆரம்பமாக போகுது. இதனால மீனுக்குருவியும் ராணிக்காகவும் தங்களோட வீட்டை வண்ண வண்ண விளக்குகளாலேயும் அழகான பூக்களாலேயும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, எதுக்காகமா நம்மளோட வீட்டை விளக்குகளாலையும் பூக்களாலையும் அலங்காரம் பண்ணுறீங்க? சரா, நாளைக்கு புது வருஷம் ஆரம்பமாக போகுதுமா. அந்த வருஷம் முழுவதும் நம்மளோட வாழ்க்கை இந்த பூக்களை போல அழகாகவும் இந்த விளக்குகளை போல பிரகாசமாகவும் இருக்கணும்டா இது ஒரு நம்பிக்கைமா. ஹை, ஜாலி. அம்மா, புது வருஷமா? அப்படின்னா நீங்க கண்டிப்பா இனிப்புகளை செய்வீங்க. மகனே குக்கு, அம்மா வெளியே போய் நிறைய தானியங்களை எடுத்துட்டு வரேன். அந்த தானியங்களை வச்சு உனக்கு இனிப்பான பலகாரங்களை செய்து தரேன், சரியா? அம்மா, போயிட்டு சீக்கிரம் வாங்க. நீங்க வரதை எதிர்பார்த்து நாங்க 2 பேரும் காத்துக்கிட்டே இருப்போம். சரி பசங்களா, நீங்க இந்த தானியங்களை சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே விளையாடிக்கிட்டு இருங்க. அம்மா சீக்கிரம் வந்துடுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி காகங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணி அக்கா, நான் உணவு தேட கிளம்புறேன். காலுவனாவை சீக்கிரம் வர சொல்லுங்க. சரி மீனு, நான் இப்பவே வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் தான் வீட்டுக்குள்ள வந்து பார்த்துச்சு. காலுக்காகவும் சூரியன் விடிஞ்சது கூட தெரியாம தான் வீட்டுல நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஏ காலு, சீக்கிரம் எழும்பு, மீனுக்குருவி வந்துடுச்சு. உணவு தேட கிளம்ப வேண்டாமா? ராணி, இவ்வளவு சீக்கிரமா எழுப்புற? நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போறேனே. என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு போறியா? இரு சூடான வாளி தண்ணீரை எடுத்து மூஞ்சில ஊத்துறேன். ராணிக்காக இப்படி சொன்னதுமே பயந்து போன காலுக்காகவும் மீனுக்குருவி கூட உணவு தேடி பறந்து போச்சு. அந்த நேரத்துல ஒரு வயசான பாட்டி மரக்கட்டைகளை தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்துகிட்டு இருந்தாங்க. மரக்கட்டைகள் ரொம்பவும் கனமா இருந்ததுனால சோர்ந்து போன பாட்டிமா ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்தாங்க. இந்த மரக்கட்டைகள் எவ்வளவு கனமா இருக்கு. இதுக்கு மேல நான் இதை தூக்கிட்டு பறந்தேன்னா என்னோட ரெக்கைகள் உடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்ன பாட்டிமா உதவியை எதிர்பார்த்து வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல மீனுக்குருவியும் காலுக்காகவும் அந்த பக்கமா பறந்து வந்தாங்க. ஏ பறவைகளா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும். பாட்டிமா, என்ன உதவி வேணும் சொல்லுங்க. மகளே, என்னால இந்த விறகு கட்டைகளை தூக்கிக்கிட்டு பறக்க முடியலம்மா. நீ இந்த விறகு கட்டைகளை என் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு உதவி செய்வியாம்மா? கழுவண்ணா, ஆளுக்கு ஒரு விறகு கட்டைகளை எடுத்துட்டு பறந்தோன்னா சீக்கிரமா இந்த பாட்டிமாவோட வீட்டுல இந்த மரக்கட்டைகளை கொண்டு போய் வச்சிடலாம். என்னால எல்லாம் முடியாது. நான் சீக்கிரம் உணவு தேடிட்டு என் வீட்டுக்கு போகணும். நீ வேணும்னா இந்த பாட்டிக்கு உதவி செய்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பாட்டிமா, நான் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஒவ்வொரு விறகு கட்டுகளையும் எடுத்து பாட்டிமாவோட வீட்டுல கொண்டு போய் வச்சது. இதனால பாட்டிமா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நதிக்கரையோட பக்கத்துல ஒரு அழகான மஞ்சள் நிற ரோஜா பூ ரொம்பவும் வலியோட அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல காலுக்காகவும் உணவு தேடினபடியே அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. காகமே, என்னை சுத்தி வளர்ந்திருக்கிற முட்செடிகள் என்ன ரொம்பவும் காயப்படுத்துது. நீ தயவு செஞ்சு இந்த முட்செடிகளை என்கிட்ட இருந்து நீக்குவியா? எனக்கு வேற வேலை இல்ல. என்னோட கையால இந்த முச்செடிகளை நீக்கினா என்னோட ரெக்கைகள் தான் காயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உணவு தேடி அங்கிருந்து பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவியும் உணவு தேடினபடியே அந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சு. குருவி, நீயாச்சும் எனக்கு உதவி செய்வியா? என்னை சுற்றி இருக்கிற முட்கள் தினம் தினம் என்ன ரொம்ப காயப்படுத்துது. நீ தயவு செஞ்சு இந்த முட்களை என்கிட்ட இருந்து அகற்றுவியா? ரோஜா பூவே, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நான் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்றேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மெதுவா அந்த முச்செடிகளை ரோஜா செடியில இருந்து அப்புறப்படுத்துச்சு. மீனுக்குருவியோட உதவியால அந்த ரோஜா செடி மறுபடியும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காலுக்காகத்துக்கு ஒரு மரத்தடி மரத்தோட பக்கத்துல நிறைய சோளங்கள் கிடைச்சது. அப்பாடா, நான் ரொம்ப சீக்கிரமா உணவு தேடி வந்ததுனால எனக்கு இவ்ளோ சோளம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சோளங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலுக்காகவும் ரொம்ப நேரமா பறந்துகிட்டு இருக்கிறதுனால அதுக்கு தண்ணீர் தாகம் எடுக்க ஆரம்பிச்சது. உடனே கரையோட பக்கத்துல அந்த சோளத்தை வச்சுக்கிட்டு தண்ணீர் குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு காட்டுல ரொம்ப வேகமா காற்று வீச ஆரம்பிச்சது. அந்த காட்டுல காகத்துக்கிட்ட இருந்த சோளம் அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. ஐயோ, என்னோட சோளம், நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்ச சோளம் இப்படி வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காக
காகம் அந்த நதிக்கரையோட பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவியும் உணவு தேடி காட்டுல பல்வேறு இடங்களுக்கு பறந்து போச்சு. அப்படியே சாயந்தர நேரம் வந்துச்சு. காலுக்காகம் எவ்வளவோ தேடியும் அதுக்கு எந்த உணவுமே கிடைக்கல. அது ரொம்பவும் சோர்வோட தன்னோட வீட்டை நோக்கி பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த ரோஜா செடியோட பக்கத்துல கூடை நிறைய பழங்கள் இருக்கிறத காலுக்காகம் பார்த்துச்சு. உடனே காகமும் ரொம்ப சந்தோஷமா அந்த ரோஜா செடியோட பக்கத்துல போச்சு. ரோஜா பூவே, நீ உன்கிட்ட இருக்கிற பழக்கூடைய எனக்கு தருவியா? இல்ல, முடியாது காகமே. இங்கிருந்து போயிடு. இந்த பழக்கூடைய எந்த சூழ்நிலையிலயும் நான் உன்கிட்ட தரமாட்டேன். நீ வெறும் பூ, அத ஞாபகம் வச்சுக்கோ. உன்கிட்ட இருந்து நான் பழக்கூடைய எடுத்துட்டு தான் போக போறேன். காலுக்காகவும் அந்த பழக்கூடையை எடுக்க முயற்சி செய்தது. ஆனா ரோஜா செடியோ தன்னோட முட்களால காலுக்காகத்தோட கைய ரொம்பவும் காயப்படுத்துச்சு. வலி தாங்க முடியாம காலுக்காகவும் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்சம் தூரம் பறந்து போன காலுக்காகவும் பாட்டிமா தான் வீட்டோட முன்னாடி சுவையான பலகாரங்களை செய்துகிட்டு இருந்ததை பார்த்துச்சு. பாட்டிமா, எனக்கு இன்னைக்கு எந்த உணவுமே கிடைக்கல. நீங்க உங்ககிட்ட இருக்கிற பலகாரங்களை எனக்கு தருவீங்களா? நான் உதவின்னு கேட்ட நேரம் நீ எனக்கு எந்த உதவியுமே செய்யல. இப்போ நான் மட்டும் உனக்கு எதுக்காக உதவி செய்யணும்? உனக்கு ஒரு பலகாரம் கூட நான் தர மாட்டேன். வயசான பாட்டி, உன்கிட்ட இருந்து இந்த பலகாரத்தட்டை நான் எடுத்துட்டு தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் பாட்டிமாவோட பலகாரத்தை திருட முயற்சி செய்தது. பாட்டிமாவோ தான் கிட்ட இருந்த சூடான கரண்டியால காலுக்காகத்தோட கையில சூடு வச்சது. சூடு தாங்க முடியாத காகம் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. காலுக்காகவும் எந்த உணவுமே கிடைக்காம வெறும் கையோட ரொம்பவும் சோர்வா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அதே நேரத்துல மீனுக்குருவிக்கும் அன்னைக்கு எந்த உணவுமே கிடைக்கல. நான் இன்னைக்கு ரொம்ப தாமதமா உணவு தேட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வீட்டுல வேற என் குழந்தைங்க நான் தானியத்தை எடுத்துட்டு வருவேன்னு ரொம்ப ஆசையோட காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி ரொம்பவும் சோகமா தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. குருவி, உன்னோட வருகைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பழக்கூடை உனக்கு தான். உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த பழக்கூடைய பார்த்தா என் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னோட கஷ்டத்தை போக்குன உனக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு. இதை எடுத்துக்கிட்டு நீ உன் வீட்டுக்கு போ. உடனே மீனுக்குருவியும் ரொம்ப சந்தோஷமா அந்த பழக்கூடையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல பாட்டிமா அந்த பக்கமா பறந்து போன மீனுக்குருவிய கூப்பிட்டாங்க. மகளே, நீ கொண்டு வந்து கொடுத்த மரக்கட்டைகளை வச்சு நான் விதவிதமான பலகாரங்களை செஞ்சிருக்கேன். நீ இத உன்னோட குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுமா. ரொம்ப நன்றி பாட்டிமா. பலகாரம்னா என் பையன் குக்குவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி பாட்டிமா கொடுத்த மூட்டையையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. இத தான் வீட்டுல இருந்து பார்த்த ராணிக்காகவும் ரொம்பவும் கோபப்பட்டுச்சு. தான் அம்மாவை பார்த்ததுமே குழந்தைங்க 2 பேரும் ரொம்பவும் சந்தோஷம் ஆகிட்டாங்க. அந்த மூட்டையில என்னமா இருக்கு? சீக்கிரம் அதை பிரிங்க. உடனே மீனுக்குருவியும் பாட்டிமா கொடுத்த மூட்டைய திறந்து பார்த்துச்சு. அதுல விதவிதமான பண்டங்களையும் பட்டாசுகளையும் வச்சிருந்தாங்க. ஹே காலு, என்கிட்ட உணவு தண்ணியில விழுந்துட்டேன்னு பொய்யா சொல்ற? நீ ஏதாச்சும் மரத்தடி வாரத்துல தூங்கிக்கிட்டு சாயங்கால நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்க. ஒழுங்கா வெளியே போய் உணவு எடுத்துட்டு வா அப்படின்னு ராணிக்காக மிரட்டினதுமே பயந்து போன காலுக்காக மீன்குருவியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. எடுத்துட்டு வந்த உணவு இன்னைக்கு தண்ணியில விழுந்துடுச்சு. நான் யார்கிட்டயோ உதவி கேட்டேன், ஆனா யாருமே எனக்கு உதவி பண்ணல. நீயாச்சும் எனக்கு கொஞ்சம் உணவு சாப்பிட தருவியா? காலு அண்ணா, இப்பவாச்சும் உங்களுக்கு புரியுதா? நாம அடுத்தவங்களுக்கு எதை கொடுக்கறோமோ அதுதான் நமக்கு திரும்பி கிடைக்கும். வரப்போற புது வருஷம் எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்திருக்கு. இனிமே நான் என்னால முடிஞ்ச உதவிகளை எல்லாருக்கும் செய்வேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக தன்னோட தப்ப உணர்ந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அந்த குருவி குடும்பமும் காக்கை குடும்பமும் ரொம்பவும் சந்தோஷமா இனிப்புகளை சாப்பிட்டும் பட்டாசு வெடிச்சும் புத்தாண்ட ரொம்ப சந்தோஷமா வரவேற்றாங்க.
நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ராதிகா, விஸ்வேஸ்வர், ரித்வின், தானியா, சமுத்ரா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சங்கவி, அக்ரன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மகேஸ்வரி, ஸ்ரீதேவி, சத்யபிரியா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ரோஹிதன், அஸ்வின், சர்வேஷ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மகேஸ்வரி, ஸ்ரீதேவி 2 பாப்பாவும் நல்லா படிச்சு சமத்து குட்டியா இருக்கணும். அஃப்ரின், அபுபக்கர் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் அப்துல்லா, லிக்கிதா, துளசி, மேகலா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சன்ஷிதா பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஆதிரன். ஜோதி பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ரித்விகா, வர்ணிகா 2 பாப்பாவும் நல்லா படிச்சு நல்லா சாப்பிட்டு சமத்து குட்டியா இருக்கணும், சரியா? ஹாய் ஆரியன். ஹாய் பிரியா, திவ்யஸ்ரீ, சிவானி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.